மேனேஜர் வந்துட்டாரா? என்னை கேட்டாரா? கேட்டாரு. என்ன கோபி சார் லேட்டா வந்திருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு. என்ன சார், முன்னாடி நாங்க லேட்டா வந்தா கத்துவீங்க, இப்ப நீங்களே லேட்டா வந்தா எப்படி? பொண்ணு பார்க்க போகும்போது தான் நேம் போடல, பொண்ணு பார்த்து முடிச்ச பிறகு என்ன லேட்டு? என்ன பிரச்சனை நான் சொல்லட்டா? நேத்திக்கு ஃபுல்லா அந்த பொண்ணு கனவுல வந்திருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, கனவோ கற்பனையோ, அதுக்கப்புறம் தானே கார்மெண்ட்ஸ் ஞாபகமே வரும். என்ன சார், கனவுல வருங்கால மனைவியோட டூயிட்டா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு வேற வேலை இல்ல? போய் வேலைய பாருங்க, போங்க. என்னாச்சு இவருக்கு? தெரியலையே, ஏன் இப்படி டென்ஷன் ஆறாரு? ஏன் கோபி, எப்பவுமே இவ்வளவு டென்ஷனா பேச மாட்டியே, என்ன பிரச்சனை? ப்ளீஸ் வேலைய பாருங்க, போங்க. சரி. கோபி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய ஒர்க்கை எந்நேரமானாலும் முடிச்சு கொடுத்துருப்போங்க. ஏன் பயமா இருக்கா? ரெண்டு அண்ணன்மார்களும் சேர்ந்து உங்களை புரட்டி எடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கா? ஏன் வீட்லயே ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? முதல்லயே உங்களை ஒரு பொறுக்கின்னு நினைச்சேன், அப்புறம் ஏன்டா அப்படி நினைச்சோன்னு நான் வருத்தப்பட்டேன். இப்போ அது தேவையில்லைன்னு புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் பொம்பளைங்களை ஒரு மனுஷ பிறவியாவே நினைக்கிறது இல்ல. இது கொஞ்சம் அர்ஜென்ட், உடனே அனுப்பிச்சு விட்டுருப்பா. சரிதானே? சார். ஆமா, அது அர்ஜென்ட்டுப்பா, உடனே அனுப்பிச்சு விட்டு. சார், என்ன கோபி? எனக்கு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பெர்மிஷன் வேணும் சார். எவ்வளவு லேட்டானாலும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன்ல. எல்லா வேலையுமே முடிகிற ஸ்டேஜில் இருக்குது சார். பாஸ்கெட்டை சொல்லியிருக்கேன், இருந்து முடிச்சு கொடுத்துருவாப்புல. இன்னைக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். அப்போ சரி, உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள்ட்ட வரும்போது கொட்டேஷன் வாங்கிட்டு வா. என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இந்த ஆர்டர் நாளைக்கு சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு போய் ஆகணும். பார்த்து செய்யுங்கப்பா. காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் என்ன நர்மதா, சாப்பாட்டுல ஒரே வாழைக்கமயமா இருக்கு. எல்லாம் விலை மலிவா வாங்கி போட்டாச்சா? ஏன் வாழைக்கான சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடலாம் நர்மதா, அதுக்காக வாழைக்காவே சாப்பாடா இருந்தா எப்படி? நர்மதா, எல்லாமே கேஸ்டபிள் ஐட்டம்ஸா இருக்கு. காலிஃப்ளவர் மாதிரி ஏதாச்சும் காஸ்ட் ஐட்டம் செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வாழை இலையில சாப்பாடு போடுறதே ரொம்ப அதிகம். பேசாம சாப்பிடுங்க. நான் கதிர், இங்க நமக்காக உரிமை பிரச்சனையே கிளப்பிட்டு இருக்கோம். நீ என்னமோ சட்டசபையில இருந்து வந்த புது எம்எல்ஏ மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு சாப்பாட ஒரு வெட்டிட்டு இருக்கா. டேய், இந்த காலத்துல பசி நேரத்துல அன்போட பரிமாறுறதே பெரிய புண்ணியம்டா. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம சாப்பிடுங்கடா. அப்ப அவங்க கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களா? டேய், இவங்க வயிற்றுக்கு உணவு தர அன்னபூர்ணிடா.